அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வெள்ளைப்பூடு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்காண்டி தான் நான் கடுகு வெந்தயத்தையும் ஒரு இரும்பு சட்டியில் எடுத்து நான் கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கிடுதேன், எண்ணெய் ஊற்றாமல். இதை ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நான் ஒரு 3/4 கிலோ வெள்ளைப்பூடு, நாட்டு வெள்ளைப்பூடு தான் எடுத்திருக்கேன். அதை தான் உரிச்சிட்டு தொலியெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வடிஞ்சதும் நல்லெண்ணெய் ஒரு 100 ml நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக கொஞ்சம் விடுங்க ஊறுகாய்க்கு, அப்போ தான் கெட்டு போகாது. எண்ணெய் காஞ்சதும் நம்ம உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுங்க. இப்படி மாதிரி ரொம்பவும் கருவை விட்றாதீங்க, கொஞ்சம் நீட்டாக வெள்ளையாக இருக்க மாதிரியே வதக்கி எடுங்க. எடுத்ததும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுங்க. மாற்றிக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே கடுகு போட்டு தாளிங்க. தாளிச்சிட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நம்ம திரிச்சு வச்சுருந்த பொடி இருக்குல்ல, கடுகு வெந்தய பொடி இருக்குல்ல, அதையும் போடுங்க. கொஞ்சம் வெள்ளைப்பூடை மிக்சியில் பல்ஸ் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு இது கூட காயப்பொடியும் ஒன்றா சேர்த்துக்கிடுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு உள்ள புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுங்க. கட்டியாக அதை மட்டும் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு வெள்ளைப்பூடு, பேலன்ஸ் வெள்ளைப்பூடு இருக்கும்ல, அப்போ அதை எடுத்து அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கிண்டுங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. அதுக்கப்புறவு ஒரு டீஸ்பூனு நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வற்றி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரும். அது வந்ததுக்கு அப்புறவு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறவு நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிடுங்க. அதில் இந்த வெள்ளைப்பூட ஊறுகாயை ஃபுல்லாக அதில் வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நமக்கு இது கெட்டு போகவே செய்யாது. ஃப்ரிட்ஜெலாம் வைக்க வேண்டாம், வெளியில் வச்சுருந்தாலே போதும். நமக்கு ஒன்றும் செய்யாது. நமக்கு வெளியில் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சொந்தமாக ஹைஜீனிக்காக செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் பூண்டு ஊறுகாய் எல்லோரும் சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அதனால தான் நான் போட்டது. அதுக்கு தான் இதில் கொஞ்சம் ஒரு இனிப்பு டேஸ்ட்டு இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இல்லை நாட்டு சர்க்கரை வேண்டான்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி பாகும் எடுத்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அலைக்கும் சலாம்.